ஹலோ பிரேசா, நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டோடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகளில் 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நெடுங்காலமாக ஒரு காரியத்துக்காக நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம், காத்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்கிறார், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நம்முடைய நெடுங்காலமாய் காத்திருந்து கிடைக்காத ஒரு காரியம் அது நம்முடைய பார்க்கும்பொழுது இருதயத்துக்கு மனதை சோர்வடைய செய்யுமாம். ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நெடுங்காலமாய் காத்திருக்கிறது கிடைக்கும்போது சாகாவரத்தை பெற்றதை போல ஒரு நமக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதைத்தான் இந்த 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆகவே நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியத்தை வாய்க்க பண்ண ஆண்டவர் இந்த நாளில் கூட வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட சொல்ல, நீ நெடுங்காலமாய் காத்திருக்கிறதான என்ன காரியமாய் இருந்தாலும் நான் உனக்கு விரும்பினதை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதற்காக காத்திரு. நீ உன்னுடைய இருதயம் இளைத்து போக வேண்டாம். அதற்காக காத்திரு, பொறுமையாய் காத்திரு, நிச்சயமாக அது நிறைவேறும் என்று சொல்லுகிறார். நீ மனம் சோர்ந்து போகாதே, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் விசுவாசத்தோடு, ஆண்டவர் நான் இதை நினைத்திருக்கிற இந்த காரியத்தை எனக்கு கிடைக்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார், இந்த ஆசீர்வாதம் எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று நம்ம விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரத்தில் நம்பிக்கையாக இருங்க. ஒரு மன தைரியத்தோடு இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள், எல்லா விதமான நீங்கள் ஆசைப்படுகிற காரியங்களை ஆண்டவர் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அது தேவனுடைய மகிமைக்காக ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். இந்த நாளில் கூட என்னுடைய நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில் கூட இயேசுப்பா உங்களுடைய நாமத்தினால எனக்கு நல்ல இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, இந்த காரியத்துக்கு நீர் பதிலை கொடுங்க என்று சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோமா? எங்கள் அருமை நேசிதான பரலோகத்தின் தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வாத்திக்கான் என்று செலுத்துகிறோம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. விரும்புகிற காரியத்தை நாங்கள் விரும்பியும் பெற முடியாத சூழ்நிலை, எங்களுடைய பொருளாதாரமோ, வேலையில்லா திண்டாட்டமோ, எங்கள் பலவீனமோ அதற்கு இடையூறாக இருக்கலாம். எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. பூர்ண சுபல ஜீவனை ஆரோக்கியத்தை கொடுங்க. ஆண்டவரை நாங்கள் விரும்புகிறதான ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நான் விரும்புகிற காரியத்தையும் பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தையும் நீர் வாய்க்க பண்ணுவீராக ராஜா. இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளையோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க ராஜா. இந்த நாளில் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாளாய் இந்த நாள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூடந்து பெரியார் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டும். எங்களுக்கு அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளில் நீங்கள் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மகிழ செய்ய போகிறார். நம்பிக்கையாக இருங்கள். ஆமென், ஆமென்.